உலகலாம் உணர்ந்த போதற்கரிகவன் நிலபுல அபிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுமான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று மார்கழி 18 2/1/2025 வியாழக்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான மார்கழி மகிமை திருவெம்பாவை ஆலய வழிபாடு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நாம் இன்றைய தினம் திருவெம்பாவை பாடலில் 18வது பாடல். அந்த 18வது பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, பாவை விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு குழுவாக சென்று நேராக ஒரு திருக்குளத்தில் இறங்கி அந்த அண்ணாமலையானுடைய சிவபெருமானுடைய பெருமைகளை பேசிக்கொண்டு அவர்கள் நீராடுகின்றார்கள். அப்படி நீராடுகின்ற நேரத்தில் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, அண்ணாமலையான் அடிக்கமலம் என்று, அதாவது அந்த இறைவனுடைய திருவடி தாமரையை, அவனுடைய திருவடியை பற்ற வேண்டும், பற்றினால் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அருள் கிடைக்கும் என்ற வகையில் சொல்கின்றார். அப்படி சொல்கின்ற நேரத்தில் அந்த இறைவனை சென்று திருவண்ணாமலையில் தரிசிக்கின்ற பொழுது நாம் எந்த விதமான ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் ஒரு எளிய முறையில் ஒரு சாதாரண ஒரு பக்தன் எப்படி சென்று தரிசிப்பானோ அந்த வகையில் தரிசிக்க வேண்டும் என்று, அதாவது எளிமையான பக்திக்கு இருக்கக்கூடிய உயர்வை காட்டக்கூடிய அற்புதமான பாடல். அந்த எளிமையான பக்தியை நாம் காட்டினோம் என்று சொன்னால் இறைவன் அளப்பரிய, அதாவது அளவிட முடியாத அருளை நமக்கு தருவான் என்று ஒரு அற்புத மெசேஜ் இந்த பாடல் வழியாக நமக்கு தருகின்றார் மாணிக்கவாசக சுவாமிகள். இதற்கு உதாரணமாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் அரகண்டநல்லூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊரில் ஞானசம்பந்த பெருமான் முகாம் செய்திருந்தார். அவர் திருவண்ணாமலைக்கு செல்ல வேண்டும். அந்த அரகண்டநல்லூர்லேருந்து அவர் தங்கி இருக்கிற இடத்துலேருந்து அப்படி வெளியில் வந்து பார்க்குறாரு. அண்ணாமலையினுடைய அந்த உயரமானது தெரிகின்றது, மலையானது தெரிகின்றது. ஆஹா, மலை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஈசனே, எனக்கு நீ தரிசனம் தந்து கொண்டிருக்கின்றாயே இப்படி என்று அந்த ஞான குழந்தையாக இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமான் அப்படியே தன் கைகளாலே தட்டி அந்த இறைவனை போற்றி அங்கு வணங்கி நின்று கொண்டு இருக்கின்றார். அவர் அப்படி திருவண்ணாமலைக்கு செல்ல வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய ஈசனை வணங்க வேண்டும் என்று தன்னுடைய உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அளவிட முடியாத ஒரு விருப்பத்தை, ஒரு ஏக்கத்தை தாங்கிக் கொண்டு நிற்பதை பார்த்த உடனே அங்கு ஒரு அடியவர் என்ன செய்தார், அவரை பார்த்து, ஆஹா, என்ன இப்படி கண்ணீர் மல்க நீங்கள் நின்று கொண்டு இருக்கின்றீர்களே என்று ஞானசம்பந்த பெருமானை பார்த்து கேட்கின்றார். அதாவது அங்கு அடியவராக வந்திருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் சிவபெருமான். ஆனால் அது ஞானசம்பந்த பெருமானுக்கு தெரியாது. அவர் என்ன செய்தார், கையில் அப்படியே ஓலையால் ஆக்கப்பட்ட ஒரு பூக்குடலையை வைத்துக் கொண்டிருந்தார். பிறகு என்ன நடந்தது பார்ப்போம். இப்பொழுது நாம் இந்த திருவெம்பாவை பாடலோடு இறைவனை தரிசிப்போம். திருவெம்பாவை பாடலின் 18வது பாடலில் சிந்திக்கின்ற பொழுது, எல்லாம் வல்ல பரம்பொருளாகி இருக்கக்கூடிய சிவபெருமான் ஞானசம்பந்த பெருமான் தங்கி இருக்கக்கூடிய திருவண்ணாமலைக்கு அருகில் இருக்கக்கூடிய அரகண்டநல்லூர் இந்த திருத்தலத்திற்கு வந்து ஒரு அடியவர் வடிவத்தில் வந்தார். வந்தவர் என்ன செய்தார், கையிலே ஒரு பூ குடலையை வைத்து கொண்டிருந்தார். அதாவது பூ பறித்து சேகரித்து வைத்துக் கொள்வதற்காக. அந்த கார்டனில், நந்தவனத்தில், தோட்டத்தில் இருக்கக்கூடிய பூக்களெல்லாம் பறித்து அந்த பூக்குடலையில் வச்சுக்கிட்டு அவர் ஞானசம்பந்தரை பார்த்து பேசுகிறார். நான் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் தான் இருக்கேன், இந்த பகுதியில் வந்து நான் பூக்களை எல்லாம் பறித்து நீராக எடுத்து சென்று திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஈசனுக்கு சமர்ப்பிப்பேன். அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே ஞானசம்பந்த பெருமான் துள்ளி குதிக்கிறார். ஆகா, என்னை நீங்கள் அங்கு அழைத்து செல்கின்றீர்களா? நான் அந்த அண்ணாமலையாரை தொழ வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்ல அவசியம் அழைத்து செல்கின்றேன், வாருங்கள் என்றார். சொன்ன உடனே என்ன ஆயிற்று, ஞானசம்பந்த பெருமான் அந்த அடியவரோடு புறப்பட்டு வருகின்றார். அப்படி அடியவரோடு புறப்பட்டு வந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஞானசம்பந்த பெருமான் முத்து சிவிகை, அதாவது முத்து பல்லக்கு ஞானசம்பந்த பெருமானுக்கு சிவபெருமானே கொடுத்தது. அந்த முத்து பல்லக்கையில் அப்படி உட்காந்துக்கிட்டு
அப்படி சுற்றி மற்ற அடியவர்கள் அனைவரும் புடைசூழ இவர் அப்படி திருவண்ணாமலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த பூ குடலையை எடுத்துக்கிட்டு வந்தார் பாருங்க அடியவர். அவரை பார்த்தா திடீர்னு அப்ஸ்காண்ட், அவரை காணும். என்னையா இது ஆளை காணுமே அப்படின்னு, இதே இப்படியே நேராக போய்வோம் திருவண்ணாமலை போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப சில கள்வர்கள் வந்தார்கள். அப்படி வந்த கள்வர்கள் என்ன செய்தார்கள், நேராக ஞானசம்பந்த பெருமானுடைய முத்து சிவிகை, அவரிடம் இருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் ஆகியவற்றையெல்லாம் களமாடி கொண்டு எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். இப்பொழுது ஞானசம்பந்த பெருமான் அப்படியே தானாக அந்த முத்து சிவிகை முத்து பல்லக்கு தான் தூக்கிட்டு போயிட்டாங்கல்ல, அப்படியே நடந்து திருவண்ணாமலையை நோக்கி போகிறார். அப்படி திருவண்ணாமலைக்குள்ளே சென்று காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஆஹா என்று அப்படி அந்த இறைவனை இவர் போற்றி பாராட்டுகின்றார், பாடுகின்றார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பதும் என்று அந்த 4 வேதங்களில் உயர்ந்ததாக இருக்கக்கூடியதுமாக இருக்கக்கூடிய ஓம் நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய அந்த 5 எழுத்தை நமச்சிவாய நாமத்தை சொல்லி அண்ணாமலை ஈசனை அங்கே வணங்கி கொண்டு இருக்கின்றார். அப்படி வணங்கி கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அந்த சிவபெருமானை இப்பொழுது தரிசனம் தருகின்றார். யாருக்கு? ஞானசம்பந்த பெருமானுக்கு. அப்பொழுது சிவபெருமான் என்ன சொன்னார் நாம் நிறைவு பகுதியில் பார்ப்போம். வியாழக்கிழமையாக குருவாரமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நாம் சைவ சமய குறவர்களில், அதாவது சைவ சமய குருமார்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமானுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற, அதாவது சிவபெருமான் செய்த ஒரு அற்புத அருள் செய்தியை நாம் திருவெம்பாவை பாடலோடு இணைத்து சிந்திக்கின்றோம். குருவாரத்தில் அந்த குரு ஞானசம்பந்த பெருமானை பற்றி சிந்திப்பது என்பதே பெரிய ஒரு பாக்கியம் அல்லவா? இப்பொழுது சிவபெருமான் என்ன செய்தார், ஞானசம்பந்த பெருமானை பார்த்து, அதாவது இறைவனை வணங்குவதற்காக வருகின்ற பொழுது நமக்கு ஆடம்பரங்கள் என்பது கூடாது. அதாவது ஒரு சொகுசு சிவிகை போன்றவை, சிவிகைன்னா அமர்ந்து வரக்கூடிய பல்லக்கு, இப்போ இருக்கிற கார் இருக்கு பாருங்கள, அதுக்கு சிவிகைன்னு அந்த காலத்தில் பேர். ஆகையினால் இப்போ காரில் போகக்கூடாதான்னு கேட்டால் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு காரில் போய் தான் ஆகணும். ஆனால் கோவிலுக்குள்ளே போய் நம்ம ஆடம்பரத்தை காட்டக்கூடாது. புரிஞ்சிச்சா? ஆகையினால் இப்பொழுது நீ அப்படி அந்த ஆடம்பரத்தை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக நானே பூதகணங்களை கள்வர்களாக திருடர்களாக அனுப்பினேன். இப்பொழுது அவர்கள் கவர்ந்து சென்றது எல்லாம் உனக்கு திரும்ப கிடைத்துவிடும். அதாவது என்ன என்று சொன்னால், நாம் ஆலயத்திற்கு வருவதே எதற்கு? நம்மிடம் இருக்கக்கூடிய ஆணவம் நீங்க வேண்டும் என்பதற்காக, ஆணவ நீக்கத்திற்காகத்தான் நாம் ஆலயத்திற்கு வர வேண்டுமே ஒழிய நாம் ஆணவ வீக்கத்திற்காக வரக்கூடாது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, கோவிலில் போய் நான் யார் தெரியுமா, நான் தான் விஐபி அப்படின்னு தன்னுடைய அந்த விஐபி அந்தஸ்தை கோவிலில் கொண்டு போய் காட்ட பார்ப்பாங்க. ஆணவ நீக்கத்திற்குத்தான் ஆலயமே ஒழிய ஆணவ வீக்கத்திற்கு அல்ல. எனவே ஆணவத்தை நாம் அங்கு காட்டக்கூடாது. அந்த ஒரு அற்புதமான மெசேஜ், அந்த அற்புதமான ஒரு செய்தி நமக்கு இந்த திருவெம்பாவை பாடல் வழியாக உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை திருவெம்பாவை பாடலில் இணைத்து இருக்கின்றார்கள். அதாவது இந்த ஞானசம்பந்த பெருமானுக்கு சிவபெருமான் செய்த இந்த அற்புத அருள் பெரிய புராணத்தில் உண்டா என்று சொன்னால் இல்லை. பிறகு இதற்கு என்ன ஆதாரம்? சிவபக்த விலாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நூல், அந்த நூலில் இந்த செய்தியானது சொல்லப்பட்டு இருக்கின்றது. எனவே அன்பர்களே, இப்பொழுது நாம் ஆணவத்தை விட்டு பக்தி அடக்கத்தோடு அந்த இறைவனை வணங்கினோம் என்று சொன்னால் இறைவனுடைய எல்லையில்லாத அருள் நமக்கு கிடைக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு, அப்படிப்பட்ட அற்புத அருள் ஆற்றல் மிகுந்த இறைவன் அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.